வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாடுடைய பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். இது 2024-25 ஆண்டுக்கானது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ். இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் யூனிட் 9 இருக்குல்ல, யூனிட் 9ல் கூட இது கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இதை நம்முடைய மாநில நிதித்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர் வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் வெளியிடும்போது ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. அது என்ன திருக்குறள் அப்படின்னா, காட்சி கிளியன் கடஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்ன நிலம் அப்படிங்கிறது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அரசன் காட்சிக்கு ரொம்ப எளிமையாகவும் கடஞ்சொல் எதுவுமே சொல்லாத மாதிரி ரொம்ப இனிமையாக இருக்கிறானோ அவனை தான் இந்த உலகம் புகழும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது இந்த பட்ஜெட்டுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிறது. இதில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு 7 மாபெரும் தமிழ் கனவு இருக்குது. அந்த 7 மாபெரும் தமிழ் கனவை அடிப்படையாக தான் இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த 7 மாபெரும் தமிழ் கனவு இது என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமூக நீதி, கடைக்கோடி மனிதரும் நலவாழ்வு, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, அடுத்தது உலகை வெல்லும் இளைய தமிழகம், அடுத்தது அறிவுசார் பொருளாதாரம், அடுத்தது சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், அடுத்தது பசுமை வழி பயணம், அடுத்தது தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ இந்த பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனாலுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் கூட இது நமக்கு கேட்கலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கூட கேட்கலாம். அதனால் இது நீங்கள் நல்லாவே தெளிவாக படித்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்முடைய பட்ஜெட்டை ₹1 கணக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாநிலத்திற்கு ₹1 வருது அப்படின்னா அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக 43.4 காசு நம்ம மாநிலத்துடைய சொந்த வரி வருவாயிலேருந்து தான் வருது. இதை வரிசைப்படுத்துங்கன்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? 2வது அதிகமாக பொது கடன் நம்ம வாங்குறனால வருது. 3வது அதிகமாக மாநிலத்துடைய சொந்த வரி அல்லாத வருவாயிலிருந்து வருது. சாரி, அது 3வது கிடையாது, அது 4வது. 3வது அதிகமாக இந்த 11.1 காசு இருக்குல்ல, மத்திய வரிகளுடைய பங்கு. நமக்கு மத்திய அரசுக்கு நம்ம வரி வசூலித்து கொடுக்குறோம், அவங்க நமக்கு தராங்கல்ல, அதோடைய பங்கு மூலமாக கிடைக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மாநிலத்துடைய சொந்த வரி அல்லாத வருவாயிலிருந்து 6.8 கிடைக்குது. இந்த 4 தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் வரிசைப்படுத்துங்க அந்த மாதிரி கேட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசிடமிருந்து பெற உதவி மானியங்கள் மூலமாக வெறும் 5.2 காசுகள் அந்த ஆங்கிளில் தான் வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கடன் வசூல், அதுக்கப்புறம் மூலதன வரவு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1.1 காசுலேருந்து வருது. இப்போ நம்முடைய தமிழக அரசு மொத்தமாக ₹1 செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது எதற்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உதவித்தொகைகள்லாம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இந்த மானியங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதற்காக தான் 32.4 காசு செலவு பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் 2வது அதிகமாக எதற்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குறதுக்காகவே செலவு பண்ணுறாங்க. 18.7 காசு. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வட்டி செலுத்துதலுக்கு நம்ம நிறைய கடன் வாங்குகிறோம் தான், அதே அளவு வட்டியும் கட்டணும் தானே, அந்த வட்டி செலுத்துறதுக்காக 3வது அதிகமாக 14.1 காசு செலவு பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, மூலதன செலவுக்காக 10.5 காசு. இது என்ன அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஏதாவது கட்டுமான பணிகளுக்காக செலவு பண்ணுறது தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா, கடனை திருப்பி செலுத்துறதுக்காக நம்ம 9.1 காசு செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓய்வூதிய பணிகள், அதுக்காக ஓய்வூதியம், அப்புறம் ஓய்வூதிய கால பலன்கள், அதற்காக செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடன் வழங்குறது, நம்மளே கடன் வழங்குகிறோம், அதற்காக. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த செயல்பாடுகள், பராமரிப்புகள், இதற்கெல்லாம் 3.3 காசு. இதில் முக்கியமாக முதல் 4யுமே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதை தான் வரிசைப்படுத்துங்க மாதிரி கேட்பாங்க. நம்ம மாநிலத்துடைய பட்ஜெட் அடிப்படையில் எந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோன்னு வரிசைப்படுத்துங்க அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த தகவல்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதுதான் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம இந்த ஆங்கிளில் தான் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது 2024-25 நிதியாண்டு, 2024-25 நிதியாண்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் முடியும். இதில் நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 14.7% உயர்ந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. சரிங்களா? இது வெறும் கணிப்பு மட்டும்தான். அடுத்தது
2024-25 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய பெயரளவு ஜிஎஸ்டிபி அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இது 15.89% வளரும் அப்படின்ற மாதிரி கணக்கீடு பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 2023-24 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய பேரளவு ஜிஎஸ்டிபி வளர்ச்சி அது 15.14% இருந்திருக்கு. இதுவுமே எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் இந்த மொத்த பட்ஜெட்டையும் படிச்சுட்டு இவ்வளோத்தை மட்டும் நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா, குரூப் 1 லெவலுக்கு கூட இதுதான் கேட்பாங்க. சரி, இப்போது அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி இது 16% உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஜிடிபியுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு நம்ம ஜிஎஸ்டிபியுடைய வளர்ச்சியை பார்ப்போம். ஓகே, அடுத்தது 2024-25 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய நிதி பற்றாக்குறை இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஜிஎஸ்டிபியில் 3.44% இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது 2024-25 நம்ம வாங்க வேண்டிய கடன் இது ஜிஎஸ்டிபியில் 26.41% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கிடுறாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். சரிங்களா, இல்லை அப்படியே உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தது 2025-26 நிதியாண்டு, அதாவது அடுத்த நிதியாண்டு இருக்குல்ல, இதில் நம்ம தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கிற கடன், அதாவது நிலுவையில் இருக்கிற கடன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்க கடன், அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்க போகிற கடன், இதெல்லாம் சேர்த்து 2025-26 நிதியாண்டில் நம்ம தமிழகத்திற்கு நம்மளுடைய ஜிடிபியில் ஜிஎஸ்டிபியில் 25.7% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அதுவே 2026-27 நிதியாண்டில் இது 25% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. இதை முடிந்த அளவுக்கு குறைத்துட்டே இருப்பாங்க. அதாவது குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து இலக்காகவே வச்சுருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிபி 2024 நிதியாண்டுடைய முடிவில், அதாவது இந்த ஆண்டுடைய முடிவில் இது பார்த்திங்க அப்படின்னா ரூபாயுடைய மதிப்பில் ரூபாய் 28.3 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதில் நீங்கள் இது சம்மந்தமான டீட்டெயிலாக நம்ம கொஸ்டின் அதில் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் வாசித்து பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி நம்முடைய டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சில முக்கியமான திட்டங்கள். முதல்ல கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், இதை பற்றி பார்க்கலாம். இதோடைய நோக்கம் குடிசைகள் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறது. 3500 கோடி ரூபாயில் இது செயல்படுத்த போகிறாங்க. இது என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி நம்ம தமிழகத்தில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டணும் அப்படிங்கிறது தான். இன்னுமே நிறைய பேர் இந்த கூரை வீடுகளில் தான் இருக்கிறாங்க, குடிசை வீடுகளில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாமே கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க போகிறாங்க. ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பில் ஒவ்வொரு வீடையுமே கட்ட போகிறாங்க. முதல் கட்டமாக 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகளை கட்ட போகிறாங்க. இது முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது முதல்வரின் தாய் மாணவர் திட்டம். நிதி ஆயோக்குடைய அறிக்கையின்படி நம்ம தமிழ்நாட்டில் 2.2% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கணும் அப்படிங்கிறது தான். ஆதரவற்றோர், கைவிடப்பட்ட குழந்தைகள், இவங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணி அவங்கள வறுமையிலேருந்து மீட்டு எடுப்பாங்க. சரிங்களா, மற்ற பல ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கம்மியான பேர் தான் வறுமையில் இருக்காங்க. ஆனாலுமே அவங்களையுமே வறுமையிலேருந்து மீட்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அடுத்த பாருங்கள், தமிழ் புதல்வன் திட்டம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதை பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல, அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவாங்கல்ல. அதே மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழே மாதம் 1000 ரூபாய் ஆண்களுக்கு வழங்குவாங்க. அவங்க அரசு பள்ளியில் படித்தாங்க அப்படின்னா வழங்குவாங்க. அரசு பள்ளியில் படித்துட்டு அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா வழங்குவாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும், காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இதன் அப்படின்னா கடற்கரை பாதுகாப்பு, அதாவது கடற்கரை இருக்குல்ல அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் கடலோர சமூகங்களுடைய வாழ்வு இருக்குல்ல அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாடு. உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டுடைய கடற்கரை பரப்பளவு, அதாவது எவ்வளவுலேருந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கடற்கரை அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை மாவட்டங்களில் நம்ம தமிழ்நாட்டில் கடற்கரை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே,
கடல் ஆமை பாதுகாப்பு மையங்கள் இந்த திட்டத்துக்கு கீழே நாகப்பட்டினத்துலேயும் சென்னையிலையும் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் இதை வந்து மனோராவில் அமைக்க போகிறாங்க. இந்த மனோரா அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சில முக்கியமான கடற்கரைகளில் நீலக்கொடி சான்றிதழ் பெறதுக்காக ரூபாய் 250 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த நீலக்கொடி திட்டம். இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படின்னா என்னென்னா, எந்தெந்த பீச்செல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப தூய்மையாக இருக்குதோ அதற்கெல்லாமே நீலக்கொடி சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. அப்போது நம்ம வந்து கொஞ்சம் பீச் எல்லாமே சூஸ் பண்ணி அதை வந்து ரொம்பவே க்ளீனாக மாற்ற போகிறோம். சரிங்களா? அடுத்தது தொல்கொடி திட்டம் அப்படிங்கிற திட்டம். இதன் அப்படின்னா, தொல்குடி அப்படிங்கிறது பழங்குடியின மக்களை தான் சொல்கிறாங்க. பழங்குடியின பகுதிகளில் சாலை, குடிநீர், வீட்டு வசதி இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ரூபாய் 1000 கோடி இதற்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் கலைஞர் பன்னாட்டு அரங்கம். இது நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற ஈசிஆர் இருக்குல்ல, கிழக்கு கடற்கரை சாலை, அங்கே முட்டுக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து அமைக்க போகிறாங்க. 3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்க போகிறாங்க. ஓகே, இதில் சர்வதேச கண்காட்சி அரங்கம் அமைக்க போகிறாங்க. 10,000 பேர் பார்வையிடுற வகையில் இது இருக்க போகுது. அதே மாதிரி பன்னாட்டு கூடம் அமைக்க போகிறாங்க. இது 5000 இருக்கைகள் கொண்டது. இது எல்லாமே அதுக்குள்ளாடியே இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சென்னையில் நெம்மேலி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே கடல் நீரை குடிநீராக்குற நிலையம் அது வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து விரைவிலேயே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது திறந்தே வச்சுட்டாங்க. ஓகே, பட்ஜெட்டில் வந்து இது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை திறந்தே வச்சுட்டாங்க. இதில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதாவது 150 மில்லியன் லிட்டர் கடல் நீரை வந்து குடிநீராக மாற்ற முடியும். இதனால் தென் சென்னையை சேர்ந்த 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. அதுக்கு அடுத்தது சில முக்கியமான அறிவிப்புகள், அதை பற்றி பார்க்கலாம். திருநங்கைகள் உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முழு செலவு அரசே ஏற்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏற்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது தோழி விடுதிகள். இது பெண்களுக்கான பிரத்யேக விடுதிகள். இது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பகுதிகளில் இந்த ஆண்டு கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல புதுமை பெண் திட்டம், அதை வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புதுமை பெண் திட்டம் இதற்கு யாருடைய பேர் வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களுடைய பேர் தான் வழங்கியிருந்தாங்க. அதையுமே பார்த்து வச்சுக்கிங்க. இப்போ இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் அரசு பள்ளிகளில் மட்டும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கு அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுப்பாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இனிமேல் தமிழ் வழியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுக்கு கூட இந்த மாதிரி இந்த திட்டத்தில் 1000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இது இதுவரைக்கும் அரசு பள்ளிகளில் மட்டும்தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இதை நீட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அளவில் நிறைய புத்தகங்கள் இருக்குல்ல, தமிழ் புத்தகங்கள் இருக்குல்ல, அதை உலக அளவில் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூபாய் 2 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி 1000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து இந்த ஆண்டு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எல்லாமே வங்கி கடன் வழங்குவாங்க. 35,000 கோடி மதிப்பில் வங்கி கடன் வந்து வழங்குவாங்க. அடுத்தது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்னென்னா 33 விளையாட்டு உபகரணங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்து யூனியன்களுக்கும் வழங்குவாங்க. அடுத்தது உலக புத்தொழில் மாநாடு, அதாவது ஸ்டார்ட் அப் மாநாடு இருக்குல்ல, இது நம்ம தமிழ்நாட்டிலேயே முதலாக ஜனவரியில் 2025 ஆண்டு ஜனவரியில் சென்னையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன், தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் நம்முடைய முதல்வர் தலைமையில் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் ஒய்ஃபை வசதி வந்து அமைக்க போகிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி, இதை முதலாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம அமைக்க போகிறோம். இந்தியாவிலே முதலாக அமைக்க போகிறோம். ராமநாதபுரத்தில் பிரப்பன் வலசை அப்படிங்கிற பகுதியில் வந்து அமைக்க போகிறாங்க. அப்புறம் பாரா தடகள போட்டி, இந்த உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தடகள போட்டிகளுக்கான மையங்கள், விளையாட்டு மையங்கள் வந்து நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு 6 இடங்களில் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த இரண்டையும்
இந்தியாவில் இருக்கிற 25 மொழிகள்லையும் இன்னும் சில வெளிநாட்டு மொழிகள்லையும் மொழிபெயர்க்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. அடுத்தது தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. அதே தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியில் விண்வெளி பூங்கா வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலசேகரப்பட்டினம் இதை ஷார்ட்டாக வந்து குலசை அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அடுத்தது ஆட்டிசம் குறைபாடு இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அனைத்து சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு உயர்திறன் மையம் அது நம்மளுடைய சென்னையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழங்குடியின மக்களுடைய மொழி வளங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய சவுண்டு, அவங்களுடைய ஒலி வடிவங்கள் அது கூட முக்கியமானது தான். அதையுமே ஆவணப்படுத்தி பாதுகாக்கிறதுக்காக ரூபாய் 2 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இப்போ மீன்பிடி தடை காலம், இதற்காக நிவாரணத் தொகை 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, அதை இனிமேல் 8000 ரூபாயை உயர்த்த போகிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் இளைஞர் திருவிழாக்கள் இது நம்ம தமிழ்நாடு முழுவதும் இனி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். இதோட அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு முதல் 48 மணி நேரத்துக்கான மொத்த செலவையுமே நம்முடைய தமிழ்நாடு அரசே ஏற்றுப்பாங்க. ஓகே, இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவங்க அல்லது வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்க இந்த மாதிரி ஒரு சாலை விபத்தில் அடிபட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கான 48 மணி நேரத்துக்கான அந்த முக்கியமான டைமுக்கான மருத்துவ செலவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு அரசே வந்து ஏற்றுப்பாங்க. இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாயிலான செலவு மட்டும்தான் அரசு ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. இப்போ அது 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி கோவையில் பூஞ்சோலை அப்படிங்கிற பெயரில் ஒரு மாதிரி கூர்நோக்கி இல்லம், இந்த கேர்டேக்கர் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எப்படின்னா ஆதரவற்றவங்களை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சிறு குழந்தைகள் வந்து தப்பு பண்ணும்போது அவங்கள பாதுகாக்கிறது, அந்த மாதிரி இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. ஆனால் கோவையில் பூஞ்சோலை அப்படிங்கிற பேரில் சூப்பராகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு இல்லம் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேவா, ஜெயில் மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒன்று அமைக்க போகிறாங்க. அடுத்தது 65 பாலிடெக்னிக் கல்லூரிகளை தொழில்துறை 4.0 தரத்துக்கு வந்து உயர்த்த போகிறாங்க. அடுத்தது சிந்து சமவெளி நூற்றாண்டு கருத்தரங்கு, அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையில் நடத்த போகிறாங்க. 2024ஆவது ஆண்டு, இந்த ஆண்டே நடத்த போகிறாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, அது படிக்கிற 1000 மாணவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே இது கொடுத்துட்ருக்காங்க, இந்த ஆண்டும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒருத்தங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25000 ரூபாய் கொடுப்பாங்க, அவங்க மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், அதுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, இது படிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 பேரை தேர்வு பண்ணி அவங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இங்கே எல்லாமே பயிற்சி வழங்குகிற திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விடியல் பயண திட்டம், இது என்ன அப்படின்னா இந்த மகளிருக்கு இலவசமான பேருந்து பயண திட்டம். இதை இனிமேல் நீலகிரி, அப்புறம் கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சென்னையில் அடையாறு நதி இருக்குல்ல, அதை ரூபாய் 1000 கோடி மதிப்பில் சீரமைக்க போகிறாங்க. அடுத்த 30 மாதங்களே இதை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 500க்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு யாரெல்லாம் வேலை வழங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் வந்து வழங்க போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு 50000 கொடுக்குறாங்க, அந்த நிறுவனம் 50000 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய தமிழக அரசு சார்பில் ஒரு 10000 வந்து கொடுப்பாங்க. அதனால் அந்த கம்பெனி வந்து ஒரு 40000 கொடுத்தா போதும், மீதி 10000 அந்த 50000 நம்முடைய தமிழக அரசே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க ரொம்ப அதிகமான ஊதியம் கொடுக்குற வேலையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு அவங்களுக்காக இந்த மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போது 30% முதல் ஆண்டில், 2வது ஆண்டில் 20%, 3வது ஆண்டில் 10%. இது எப்படின்னா, இப்போ வந்து இது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஊதியம் வழங்குறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி, இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ஒரு புதிய வேலைக்கான ஒரு புதிய வேலையை வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த வேலையில் இருக்கவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்தில் அவங்க முதல் வருஷம் ஃபுல்லுமே மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்காங்க அப்படின்னா
அதில் 70,000 அந்த கம்பெனி கொடுத்தா போதும், மீதி 30,000 நம்முடைய தமிழ்நாடு அரசே அந்த கம்பெனிக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2ஆம் ஆண்டில் 20,000, 3ஆம் ஆண்டில் 10,000 சரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது 30%, 20%, 10%. அடுத்தது ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிற சில முக்கியமான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கைத்தறி கைவினை பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்துறதுக்காக கண்காட்சி அரங்கம் வந்து அமைக்க போகிறாங்க. சார் இது வந்து ரொம்ப முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்கள். ஓகேவா, என்னென்ன புதிதாக கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது சென்னையில் கைவினை பொருட்களை எல்லாமே காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய திறந்தவெளி விற்பனை அரங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த வளாகத்தை வந்து சென்னையில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, ஈரோடு, கோவை இங்கே எல்லாமே நதிநீர் பாதுகாப்புக்காக திட்ட அறிக்கை வந்து உருவாக்க போகிறாங்க. அதே மாதிரி சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் திரைப்பட நகரம் வந்து அமைக்க போகிறாங்க. அதற்காக 500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3000 புதிய பேருந்துகள் மற்றும் 500 பேட்டரி வாகனங்கள் இந்த நிதியாண்டு நம்முடைய தமிழகத்திற்காக வாங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2000 நீர்த்தேக்க தொட்டிகள். இப்போவே நீங்கள் நிறைய வாட்டர் டேங்க் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு 2000 வாட்டர் டேங்க் வந்து நம்ம தமிழகம் முழுவதும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊரக பகுதிகளில் 500 நீர்நிலையங்களை 500 கிடையாது 5000 நீர்நிலைகளை வந்து பாதுகாக்க போகிறாங்க. ஓகே. அடுத்தது 100 அரசு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. இதில் ஒருத்தங்களுடைய திறனை ஆய்வு பண்ணி அவங்களுக்கு இன்னும் சில பயிற்சிகளை வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சிப்காட் அமைப்பு தஞ்சாவூரில் புதிய ஐடி பூங்காவை அமைக்க போகிறாங்க. கோயம்புத்தூரில் 2 மில்லியன் சதுர அடியில் மிகப்பெரிய ஐடி பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. கீழடி இருக்குல்ல, அங்கே திறந்த வெளி அகழ் வைப்பகம் வந்து அமைக்க போகிறாங்க. அகழ் வைப்பகம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை வைக்கிறது தான், மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக. அதுக்கடுத்தது சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்காக ரூபாய் 12,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ புதிதாக சில வழித்தடங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்காக பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. பெர்மிஷன் கிடைத்த உடனே பணியை ஆரம்பிச்சுடுவாங்க. சென்னை விமான நிலையத்திலேருந்து கிளாம்பாக்கம், இப்போ புதிதாக ஒரு பேருந்து நிலையம் தொடங்கியிருந்தாங்கல்ல கிளாம்பாக்கம், அங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் கோயம்பேட்டிலேருந்து ஆவடி, அதுக்கப்புறம் பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர், இதெல்லாமே சென்னையில் தான் இருக்குது. ஓகே, இதில் தான் நம்ம சில முக்கியமான திட்டத்திற்காக நம்முடைய தமிழக அரசுடைய நிதி ஒதுக்கீடை பற்றி பார்க்கலாம். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம், இதனுடைய அடிப்படையில் 2000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கிறதுக்காக ரூபாய் 1000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. வட சென்னை மேம்பாட்டிற்காக ரூபாய் 1000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அம்ருத் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ 2.0 வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடல் மிஷன் ஃபார் ரெஜுனேஷன் அண்டு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன். இது என்னன்னா இந்த நகர்ப்புறம் எல்லாம் இருக்குல்ல அதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். இதற்காக ரூபாய் 2500 கோடி வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா. அடுத்தது கலைஞரின் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதோடைய அடிப்படையில் இன்னுமே ஒரு 11,750 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி அனைத்து அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக ரூபாய் 1000 கோடி வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கல்லணை கால்வாய் இருக்குல்ல, அதை புனரமைக்கிறதுக்காக ரூபாய் 400 கோடி வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா. இந்த பிடிஎஃப் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கான கேள்வி, நம்ம மத்திய நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல அதோடைய பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கிள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மாநில நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல அதற்கான ஆர்டிக்கிள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தரமான பாட புத்தகங்களும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னை அண்ணா நகரில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் கூட ஜூம் ஆப் வழியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரொம்பவே தரமான கிளாஸஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.